அண்மை செய்தி. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஹமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல் அவீவ் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே ஏற்கனவே போர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் வலுவான தாக்குதல் காரணமாக காசா உள்ளிட்ட நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த விவகாரம் சர்வதேச ரீதியில் கவனம் பெற்று இருக்கிறது. இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றம் எல்லாம் போர் நடவடிக்கைகளை தொடரக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த போரை அடுத்த கட்டமாக நகரக்கூடிய வகையில் இஸ்ரேலினுடைய தலைநகரமான டெல் அவீவ் மீது ராக்கெட் லான்ச்சர்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. ஹமாஸினுடைய ஆயுதப்படை பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் என்ற பிரிவு அவர்களினுடைய தொலைக்காட்சிக்கு டெலிகிராம் மூலம் நடத்தக்கூடிய தொலைக்காட்சி மூலம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. ராக்கெட்டை கொண்டு டெல்லி நகரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் மறுத்திருந்தாலும் கூட அபாய நேரத்தில் ஒலிக்கக்கூடிய சைரன் மத்திய டெல்லி நகரத்தில் பல இடங்களில் ஒலிக்கவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என்பது முழுமையாக எதுவும் வெளியிடப்படாத நிலையில் தற்பொழுது இது போன்ற ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருப்பதாக ஹமாஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இரு தரப்புக்கும் பயங்கரமான மோதல் நடந்து அல்சிஃபா மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள் கூட இஸ்ரேலால் கடுமையான தாக்குதலுக்குள்ளாகப்பட்டு சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ஹமாஸ் தரப்பு மீண்டும் தற்போது ஒரு ராக்கெட்டை ஏவி டெல் அவீவ் நகரத்தில் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஹமாஸ் தற்பொழுது கூறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.